Taste the Daily. கொடைக்கானல் நகர் பகுதிகளில் குப்பைகளை நகராட்சி நிர்வாகம் முறையாக அகற்றாமல் அலட்சியம் காட்டுவதால் குரங்குகள், காட்டெருமைகள் உள்ளிட்டவை குப்பைகளை உணவாக உண்ணும் அவலம் ஏற்பட்டுள்ளது. புதுக்காடு, டிப்போ உள்ளிட்ட பகுதிகளில் நகராட்சி நிர்வாகம் முறையாக குப்பைகளை அகற்றாததால் குப்பை தொட்டிகளில் அவை தேங்கி நிரம்பி வழிகின்றன. இதனால் குரங்குகள், காட்டெருமைகள் உள்ளிட்டவை குப்பைகளை உணவாக உண்டு பாதிப்பிற்குள்ளாகும் சூழல் உருவாகியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையில்லாத திமுக ஆட்சியில் உள்ளாட்சி நிர்வாகங்கள் குப்பைகளை முறையாக அகற்றுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலையில் புத்தக கண்காட்சி அரங்க மேற்கூரை சரிந்து விழுந்து ஒருவர் படுகாயமடைந்தார். திருவண்ணாமலை ஈசான்ய மையத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 11 நாட்கள் புத்தக திருவிழா நடைபெறவுள்ளது. இதற்காக அரங்கம் அமைக்கும் பணி இரவு பகலாக தீவிரமாக நடைபெற்று வந்தது. அப்போது அந்த அரங்கின் மத்தியில் இருந்த இரும்பு ராடுகள் திடீரென சரிந்து விழுந்த நிலையில் தொழிலாளி ஒருவர் படுகாயமடைந்தார். இதை கண்ட பொதுமக்கள் எந்த வேளையில் எப்படி காசு பார்க்கலாம் என்பதிலேயே குறியாக இருக்கும் திமுக ஆட்சியில் எதையும் முறையாக செய்யாததாலேயே இத்தகைய விபத்துகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளுடன் வட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. வெள்ளக்கோவில் ஒன்றியம் மூத்தநாயக்கன் வலசு முதல் தாராபுரம் வட்டம் மூலனூர் ஒன்றியம் தூரம்பாடி வரையிலும், தூரம்பாடி பாப்பா வலசு பகுதியிலும் தனியார் நிறுவனங்கள் விவசாயிகளின் அனுமதியின்றி விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைத்து வருகின்றன. இதனை கண்டித்து அவரவர் கிராமங்களில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர். இந்த நிலையில் தாராபுரம் வட்டாட்சியர் விவசாயிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் தனியார் நிறுவனம் பங்கேற்காததால் தோல்வியில் முடிந்தது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஆளும் திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறையினரால் வியாபாரிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடைபாதையில் வியாபாரிகள் வைத்த விளம்பர பலகைகளையும் நடைபாதை வியாபாரிகளையும் போக்குவரத்திற்கு இடையூறு என கூறி விருத்தாச்சலம் காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் அகற்றி அதிரடி காட்டினார். இந்த நிலையில் கடந்த 3 தினங்களாக கடைவீதி உள்ளிட்ட பகுதி சாலைகளில் திமுகவினர் வைத்துள்ள பேனர்களை அகற்றாமல் காவல்துறை அமைதி காத்து வரும் நிலையில் இதுதான் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் லட்சணமா என வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் கோட்டாரில் அங்கன்வாடி மையம் முன்பு மாநகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை கொட்டிவிட்டு சென்றதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குப்பைகளை 2 நாட்களில் அகற்றுவதாக மாநகராட்சி ஊழியர்கள் கூறிவிட்டு சென்றுள்ளனர். 3 நாட்கள் கடந்தும் குப்பைகளை அகற்றாததால் துர்நாற்றம் வீசுவதால் குழந்தைகள் அங்கன்வாடி மையத்திற்கு வரவில்லை என்றும் வீடுகளில் கூட இருக்க முடியவில்லை என்றும் அப்பகுதிவாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு விடியா திமுக அரசின் அதிகாரிகளுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மாதிரி வாடகையில இருக்க முடியுமா? சத்துண பிள்ளைகள் கூட இங்க இருக்க முடியல. ஆனா திரும்பி பார்க்க வேண்டாம், போட்டது எடுக்கணும்ல. அது போல போட்டது எடுக்க மாட்டாங்க, யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. நம்ம சொல்லவும் தெரியாது, எங்க போய் ஏதாவது சொல்லணும்னா நம்ம சொல்லணும்னா இடமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நம்ம வீட்டுல இருக்கு ஒரே வாடகை, வீட்டுல இருக்க முடியாது, கொசு ஒரு பக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சட்டமன்ற உறுப்பினர் தலையீட்டால் அரசு விழாக்கள் கட்சி விழாக்கள் போல் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருத்தணி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள திமுகவைச் சேர்ந்த சந்திரன் தனது தொகுதியில் நடைபெறும் அரசு விழாக்களை கூட தனது கட்சியினருக்கு முக்கியத்துவம் அளித்து கட்சி விழா போன்று நடத்த அதிகாரிகளை வற்புறுத்துவதாக கூறப்படுகிறது. இதனால் கல்வெட்டுகளில் கூட திமுக நிர்வாகிகளின் பெயர் கட்சி பொறுப்புடன் பெரிய எழுத்துகளில் இடம்பெறுகிறது. இதனால் முகம் சுளிக்கும் பொதுமக்கள் விடியா திமுக பிரமுகர் சந்திரன் மீதும் அவருக்கு அடிபணியும் அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர்.